விளக்கு ஏற்றும் போது என்ன திரு இவ்வளோ பெருசா வெளில வந்திருக்கு, 0.5 தான் வைக்கணும், இவ்வளோ பெருசா தெரியவே கூடாது, காத்தடிச்சா அணைஞ்சிரும். அம்மா அதே உங்க அம்மா சொன்னா நீ கேட்க மாட்டியா? அதாலேயே குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க சார். வெள்ளிக்கிழமை கார சட்னி இல்லையா, ஒரு கார சட்னிலேயே குடும்பம் பிரிஞ்சிருச்சு சார். நீங்க ஒரு மாமியார் மட்டும் உங்களுடைய மருமகளை நீங்க அப்படி வழி நடத்துறத வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 25 வருஷம் உங்களுக்கு இந்த ஆதங்கம் குறையவே இல்லையே? குறையல. ஆமா முடியாது. அப்போ எனக்கு வந்து சின்ன பொண்ணு சார், நான் 18 வயசு தான் இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ இல்லை. இதுக்கு மேலே நம்ம அந்த ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையிலே எழுந்து கோலம் போட்டுட்டேன். லேட்டராக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது என் கோலம் இருக்குது, என் பக்கத்துலேயே மறுபடியும் 4 புள்ளி வச்சு ரவுண்டு போட்டு விட்டு இருந்தாங்க. சரி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுவரை என் மாமியார் அவர் வீடாக தான் வச்சுருக்காங்க, என் வீடாக மாற்றுவதுக்கு ஒப்புக்கொண்டதே இல்லை, அந்த சுதந்திரம் எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா கிச்சனை விட மாட்டாங்க, நான் தான் செய்யணும் நான் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த அடுப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கல நான் என் மேரேஜ் ஆகும்போது கொடுக்கல. நம்ம மீறி நம்ம போனால் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அதே கஷ்டமாயிடும். சரி பாத்திரம் வாஷ் பண்ணலான்னு போனாலும் அங்கேயும் அதே பிரச்சனை தான் வரும். பாத்திரம் வாஷ் பண்ணும்போது சரியாக வாஷ் பண்ணலன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சாங்க. சம்டைம் வந்து எனக்கு பசி எடுக்கும், ஏன்னா அம்மா வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டேன். அவங்க வீட்டில் வந்து எல்லாமே கிண்ணமாக தான் வச்சு 10 பொரியலாக இருந்தாலும் 10 விதமாக வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், அவருக்கும் எனக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த குவான்டிட்டி பத்தாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். ஸோ அந்த இதுவெல்லாம் எனக்கு பத்தாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போய் அம்மா வீட்டில் போய் சொல்லி அழுதுருக்கேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடே எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுவையாக வருது, கஷ்டமாக இருக்குன்ட்டு. என் அண்ணன் தம்பி யாருன்னா வீட்டுக்கு வருவாங்க, நம்ம பெட்ரூமில் வந்து சும்மா ஐஸ்கிரீம் திட்டுத்தரமாக வாங்கி கொடுக்குறதோ ஏதோ சாப்பிட்டு நான் ஒழுக்கி வச்சுப்பேன். நான் உங்கள் அம்மாவை போல் நினச்சிக்கன்னு சொல்லி தானே உங்கள் மாமியார் கையில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க உங்களை. எனக்கு பத்தலைம்மா சாப்பாடு, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டது இல்லையா? அப்போ எனக்கு வந்து சின்ன பொண்ணு சார், நான் 18 வயசு தான் இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ இல்லை. ஸோ அதனால எனக்கு பயம். வேறு எந்த வகையிலலாம் அந்த வீடு உங்கள் வீடாக மாற முடியாமல் மாமியார் தடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இன்னும் எங்களோட வீட்டில் வந்து எனக்கு கோலம் போடுற ரைட்ஸ் கூட இல்லை. எங்கள் மாமியாருக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா கோலம் போட வராது. அவங்கள பொறுத்தவரை கோலம்னா 4 புள்ளி வச்சுட்டு அதில் 4 சர்க்கிள் போடுறது தான் கோலம்னு சொல்லிட்டு. சரி எனக்கு 5 இயர்ஸ் ஆகுது, சரி இதுக்கு மேலே நம்ம அந்த ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையிலே எழுந்து கோலம் போட்டுட்டேன். லேட்டராக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது என் கோலம் இருக்குது, என் பக்கத்துலேயே மறுபடியும் 4 புள்ளி வச்சு ரவுண்டு போட்டு விட்டு இருந்தாங்க. சரின்னு எனக்கு என்ன கோலத்தை நீ போட்டுக்க, என் கோலத்தை நான் போட்டுக்கிறேன் அப்படி விட்டுருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி உங்களுக்கு கேப் விடுறனால தானே நீங்கள் கோலம் போடுறீங்க, உங்களுக்கு கேப்பே விடலைன்னா எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு வாசல் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி கோலம் போட்டேன். அதுலேயும் இவ்வளோண்டு ஒரு கேப்பை கண்டுபிடிச்சி அதுலேயும் 4 புள்ளி வச்சு 4 ரவுண்டு போட்டு விட்டாங்க. ஸோ இதுவரை எனக்கு அந்த கோலம் போடுற ரைட்ஸ் கூட எனக்கு அந்த வீட்டில் அவங்க கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடுன்றது அவங்களோட ராஜ்யன்ற மாதிரி அதில் நம்ம உரிமை கிடையாது. எந்த சண்டை வந்தாலும் இது என் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்ன வேணாலும் சமைப்பேன். இன்னைக்கு வர எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கணுன்றது கூட என் மாமியார் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, மேரேஜ் ஆனவுடனே பேசிக்காக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ கற்றுக்கிட்டது. இனிமேல் மருமகளாக போவாங்கள்ல அவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக உணவு, உடை, உறக்கம், இது 3ம் பறிக்கப்படாது. இந்த சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட பறிக்கப்படாது, பாதிக்கப்படும். என்ன வித்தியாசம்? சாப்பாடு பேசிக்கா கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா, உங்க டைமுக்கு கிடைக்குதா, அதுதான். உடை நீங்க போட்டுக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி போடணும். அம்மா வீட்டில் நிம்மதியா தூங்குவோம், இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 25 வருஷம் உங்களுக்கு இந்த ஆதங்கம் குறையவே இல்லையே? குறையல. ஆமா முடியாது. தூக்கம் இல்லாம தான் இருக்காங்களா மருமகளை? தூங்கிடாம தான் செய்றீங்களா? சார், இவங்கெல்லாம் சொல்றது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. எங்கள் மருமக வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசரமாக கிளம்பி வேலைக்கு போவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் என்னோட சேர்ந்து எந்திரிச்சாங்க. சரி எதையாச்சும் கொஞ்சம் ஒரு பாரத்தை குறைப்பாங்களா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். தூங்கி 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அவங்க அம்மாவுக்கு எந்திரிச்சோன்னா ஃபோன் பண்ணுவாங்க. சரி வந்திருக்காங்க, நம்ம வந்து புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துவோம் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அனுசரித்து. சொல்லி திருத்தாதீங்க, அம்மாவே சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சமைக்கணும்,
இவங்களை மதிக்கணும், இவங்களை எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க ஏங்க சொல்லி தரீங்க? ஆரம்பிக்கும் போது என்னன்னா குற்றச்சாட்டுல ஆரம்பிக்கிறீங்க. நாங்க வந்து அம்மா வீட்டுல வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திருத்துறோம் அப்படின்னா ஏதோ குற்றம் போயிட்டு எங்க வந்த அம்மா மாதிரி திருத்துறீங்க எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காது, எங்க வளர்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல நாங்க வந்து காலையில எந்திரிக்கிறோம் கிச்சனை விடல அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். நாங்க எதிர்பார்க்கிறோம் அவங்க வர மாட்டேன்றாங்க. முகத்தை வந்து சுழிச்சுக்கிறீங்களா? ஒரு வேலை பாக்குறது சமையல் நல்லா இல்லைன்னா ரெண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும், அப்பதானே எனக்கு தெரியும். நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேற்றே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒன்றும் இல்லை. அதாவது எங்கள் மருமக வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் வந்த புதுசில் அவன் நீ இன்னைக்கு பிரியாணி பண்ணு, நீ இன்னைக்கு இந்த குழம்பு போய் நல்லா பண்ணுவேன்லன்னு சொல்லி அவளை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அம்மா நீ நல்லா செய்கிறேன்னாம்மா, ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிள்ளை சமைக்க ஆசைப்படுதில்ல, நம்மளே சமைச்சிட்டு இருந்தேன், நான் செய்யட்டுமாம்மா, நான் போடுங்கம்மா, நான் பாத்திரத்தை தேய்க்கிறேன், இதுதான்மா ஒரு இது விட்டு கொடுக்கணும். எல்லாம் உரிமையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அப்படி சரி, நீங்கள் அப்படி இருக்கணும் இல்லையா? வந்து நீங்கள் ஒரு மாமியார் மட்டும் உங்களுடைய மருமகளை நீங்கள் அப்படி வழி நடத்துறதை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு சார். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு ஒன்றும் இல்லை சார், நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணதுனால எதுவும் எங்கள் வீட்டிலேருந்து நான் எதுவும் கொண்டு போகல, நான் மட்டும்தான் போனேன். ஃப்ரிட்ஜ் இருந்தது சார், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஃபுல்லாக ஃப்ரீசரில் கட்டியாக இருக்கும்ல சார், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணேன் சார். க்ளீன் பண்ணதுக்கு கேட்குறாங்க, இது உன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃப்ரிட்ஜா, எதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை தொடுற? இது அந்த ஃப்ரிட்ஜை வச்சு அந்த ஃப்ரிட்ஜை போய் க்ளீன் பண்ணது குத்தமாடா? ஆமாம் சார். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க சார், இங்கே என்ன ஒரு குண்டூசி கீழே விழுந்தாவோட சரி, அவங்களுக்கு மூணு பொண்ணு இருக்காங்க சார், 3 பேருக்கும் நியூஸ் போயிடும் சார். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இப்படியே தான் கான்வர்சேஷன் ஆகும். அடுத்து சமையல் சார், கிச்சனுக்கு போயிட்டு ஒரு நாள் தெரியாதனமாக கார சட்னி கேட்டாங்க சார், கார சட்னி வச்சுட்டு கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, அது ஒரு பிரச்சனையாக்கி அதாலேயே குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க சார். வெள்ளிக்கிழமை கார சட்னி இல்லையா, ஒரு கார சட்னிலேயே குடும்பம் பிரிஞ்சிருச்சு சார். நீங்க வந்த உடனே கிச்சனை விடணும்னா அவங்க எத்தனை வருஷமா வச்சிருந்துருப்போம், வந்த உடனே உங்களுக்கு கிச்சன் கொடுக்கணும் எப்படி? நீங்களும் எங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான், நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட நாங்க விட போறோம். கத்து கொடுக்குறேன் இல்லை, என்ன கத்து கொடுப்பீங்க? சமையல் சார் திட்டம். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காஃபியே போட தெரியாது. படுத்த பெட்ஷீட் மடிக்கிறாங்களா கேளுங்க சார், பாத்ரூம் கழுவ மாட்டாங்க, படுத்த பாய எடுக்க மாட்டாங்க, பெட்ஷீட் சொட்ட மாட்டாங்க. ஆனால் ஜாலியாக ஏஞ்சிருப்பாங்க, 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, தட்டை தூக்கி போட்டுவாங்க, ஏதோ மேக்கப் போட்டு செல்ல நோண்டிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. இப்போ நாங்கள் வந்து லக்ஸரியஸ் லைஃப்லேருந்து வரல சார், நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு சைடே எங்களை ஒரு காஃபி கூட போட முடியாமல் தான் வளர்த்துருப்பாங்க. நாங்களும் ஒரே பொண்ணு ஒத்துக்கிறோம். நாங்கள் இப்போ படித்து எவ்வளோ ஒரு இடத்துக்கு வரோம், ஒரு காஃபி போட கற்றுக்க மாட்டோமா? காஃபி போட நீ கற்றுக்கோடா, நீங்கள் ஒரு நாங்கள் உடனே பிடிச்சிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை சார். இங்கே பாருங்க சார், நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் முந்தின நாள் டென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட தூங்கியிருப்போம். சரி காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சாமியை கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆரம்பிப்போம் சார். விளக்கேற்றுவோம் சார். விளக்கு ஏற்றும் போது என்ன திரி இவ்வளோ பெருசா வெளில வந்திருக்கு, 0.5 தான் வைக்கணும், இவ்வளோ பெருசா தெரியவே கூடாது, காத்தடிச்சா அணைஞ்சிரும். அம்மா அதே உங்க அம்மா சொன்னா நீ கேட்க மாட்டியா? சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்புறம் கேளுங்க சார், அதோட முடியாது சார். அதான் சார் எங்க பிரச்சனையே. சரின்னு ஓகேன்னு லைட்டா வச்சுட்டு போவேன் சார். கிச்சன்ல போய் அடுப்பை பற்ற வச்சு பால், அங்க என்ன இருக்கான்னு பாத்தியா, விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு வா சார். எப்படி சார் பாலே இங்கே அடுப்பில் வச்சிருக்க மாட்டேன் சார், ஒரு 2 நிமிஷத்துல சார் அதோட நான் ஊற்றிட்டேன், விளக்கு ஊற்றிட்டேன், என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துல மறுபடியும் வந்து பால் கூட பொங்கி இருக்காது. விளக்க போய் பாத்தியா என்ன ஆயிடுச்சு, எப்படி சார் இருக்கும்? நம்மளுக்கு அங்கேயே நெகட்டிவ் வைப் ஸ்டார்ட் ஆயிரும் சார். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக காலி சார்.